Welcome to Adil's World. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அதர்ஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா? பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான். பாப்பாவோட ஸ்கூல் பேக்கு, புக்ஸு, யூனிஃபார்ம் இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். மார்னிங் 9 o'clock வர சொல்லி மெசேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு ஏர்லியராகவே போயிட்டோம். ஏன்னா இவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். கவுண்டர் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எங்களை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் சீக்கிரமாக போனதுனால அங்கே யாருமே வரலங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆள் நாங்கள் தான் இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் கவுண்டர் ஓப்பன் பண்ணதை நாங்கள் உள்ளே போயிட்டோம். பாப்பா தான் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்க்கறதுக்காக முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. பெருசா எந்த ப்ரொசீஜருமே இல்லைங்க. ஜஸ்ட் பில் பே பண்ண ஸ்லிப் மட்டும் காமிச்சாலே போதும். அவங்க புக்ஸ், யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பாப்பா உடனே அந்த ஸ்கூல் பேக் மாட்டிட்டு காட்டினாங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப கியூட்டா இருந்தாங்க அவங்க பார்க்கறதுக்கு. ஒரு பேப்பர்ல செக்லிஸ்ட் மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டோமான்னு நாங்கள் செக் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கொஞ்ச நேரத்துல எல்லாம் கிளம்பிட்டோம். திரும்ப பைக்ல வீட்டுக்கு போகும்போது பாப்பா அந்த பேக்லாம் வச்சுட்டு உட்கார்ந்து இருந்ததை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இனிமே டெய்லி பாப்பா இந்த மாதிரி தானே ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க அப்படின்னு. ஹாய் சொல்லிடலாமா? ஓகே அதிர்ஷ்ட பத்தி அம்மா நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லல ஹாய் சொல்லலாமா? மார்னிங் நீங்க பார்த்த மாதிரி நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் அந்த என்னென்ன திங்ஸ் இருந்துச்சுன்றத இப்போ ரிவீல் பண்ணிடலாம். ஓகே பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, ஓபன் பண்ணுங்க பாப்பா. என்னோட யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் தான். இது வந்து ஸ்பெஷல் யூனிஃபார்ம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க இது லைக் வாங்கினதா ஓப்பனே பண்ணல. நம்மளுக்கு சைஸ் கூட கரெக்டா இருக்கா என்னன்னு தெரியல. ரெண்டு செட் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நான் கூட ஒரு செட் தான் நினைச்சேன். இது வந்து ஸ்பெஷல் யூனிஃபார்ம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால ரெண்டு செட் இருக்கு போல. சரி, டீஷன் பாப்பா ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கு பார்க்கலாமா? பாப்பா நில்லுங்க அப்படியே. அதுல ஃப்ரேம்ல தெரியுங்களா? ஓகே தெரியுது. இது வந்து ஷர்ட்டு. இங்க பாருங்க, நல்லா இருக்கா? அது உள்ள போட்டாக்கா சரியாயிடும் தங்கம். ஃபிட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கொஞ்சம் பெருசெல்லாம் கொடுத்துருவோம். இதுவே ஃபிட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரௌசர் பார்க்கலாமா? அங்க திரும்பி காட்டுங்க, கேமரால காட்டுங்க. எல்லாமே ஃபிட்டிங்கா தான் இருக்கு. ஸோ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 இயர்க்கு 10 தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். யூனிஃபார்ம் அழகா இருக்குல்ல? ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கலாமா? இந்த வைங்க, கீழே பிடிச்சிக்கோங்க பாப்பா ட்ரௌசர். போகும்போது எப்படிதான் போக போறாங்க அந்த டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்துடலாம். புக் கொடுத்துருக்காங்க. இது என்ன புக் பாருங்க. என்ன புக் இது? டிராயிங் புக். வெறும் ஒயிட் பேப்பர்ஸா இருக்கு. வெறும் ஒயிட் கலர் புக் தான். இது வந்து டிராயிங் புக்கா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வச்சுருங்க, கீழே வச்சுக்கோங்க. அண்ட் இது என்ன புக்கு? ஒரு ஸ்கிராப் புக் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். கலர்ல இருக்கு. கலர் கலரா இருக்கு. ஒரு ஸ்கிராப் புக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லா தெரியுது அவங்களுக்கு. வெறும் எம்டி தான் ஃபுல்லாவே. இந்த ஒரு புக் கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருக்கா உனக்கு? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆல்பபெட் அண்ட் நம்பர்ஸ் இருக்க ஒரு புக் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பார்க்கலாம். நீங்க பாருங்க. உள்ள இருக்கு. பிடிச்சிருக்கா தீக்ஷனுக்கு? வெறும் ஆல்பபெட் மட்டும். இதெல்லாம் 1 2 3 நம்ம கவுண்ட் பண்ணுவோம்ல. அண்ட் 1 2 3 லாஸ்ட் பேஜஸ்ல அவ்வளவுதான் இந்த புக். இதுதான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் ஃபுல்லா. ஓகே, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்கிராப் புக் நினைக்கிறேன். இதுவும் அன்ரோல்டு எம்டி பேஜஸ் தான். இந்தாங்கப்பா. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் பொம்மையே இல்ல. இது வந்து நீங்க படிக்கிற புக் கிடையாது. இது வந்து ரெக்கார்ட் புக் மாதிரி. நீங்க உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன், நீங்க டெய்லி என்னெல்லாம் படிக்கிறீங்க, என்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றீங்க ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டிங் மாதிரி. இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் பாப்பா பண்ணுவீங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் பிடிச்சிருக்கா அவனுக்கு? இதெல்லாம் நீங்க ஸ்கூல்ல மிஸ் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் நீங்க கத்துப்பீங்க. ஓகேயா? இதுல டெய்லி அவங்க என்னெல்லாம் படிப்பாங்கன்னு சொல்லி டீச்சர்ஸ் எழுதி அனுப்புவாங்க இல்லையா, நம்மளோட அட்டென்ஷனுக்காக. அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம். அவ்வளவுதான். பெருசா வேற எதுவும் புக்ஸ் இல்ல. ஒரு ரெக்கார்ட் புக் இருக்கு, ஒரு ஆல்பபெட் அண்ட் நம்பர்ஸ் இருக்க புக் இருக்கு, ஸ்கிராப் புக் இருக்கு, ஒரு டிராயிங் புக் இருக்கு, 2 ஸ்கிராப் புக். அவ்வளவுதான். தீக்ஷனோட புக்ஸ் ஓவர். யே! இதுல வந்து தீக்ஷனோட இன்னும் ரெகுலர் யூனிஃபார்ம் வந்து பெண்டிங்ல இருக்கு. இன்னொரு டேர்ம் புக் ஒன்றும் பெண்டிங்ல இருக்கு. அந்த டேர்ம் புக் வந்து அந்த டைம்ல இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது செகண்ட் டேர்மோட புக்கா, அதனால அப்போ இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் வந்து இன்னும் கலெக்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கூப்பிடுவாங்க போல ரெடியானது. இப்போதைக்கு இந்த ஸ்பெஷல் யூனிஃபார்ம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். தீக்ஷனோட பேக் பேக்ல இதுதான் இருந்துச்சு. ஒரு ப்ரீ ஸ்கூல் போற கிட்டோட பேக் பேக்ல மேக்ஸிமம் இதுதான் இருக்கும். இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இப்போ ஸ்கூல் சைட்ல முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சைட்ல தான் இனிமே தானே வேலையே இருக்கு. இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன திங்ஸ்லாம் நாங்க வாங்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, பை. Bye. Don't forget to subscribe.